இப்போ தேர்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். எல்லா டீம் சன்ஸும் அவங்க டீமை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டீம் சன்னோட சன்ஸு, அதாவது நருட்டோ டீம் சன்ஸு வராத காரணத்தினால் நருட்டோ கதவிற்கு மேல் டஸ்டர் வைக்கிறான். இது பார்த்த சாக்குரா வைக்காத என்று கூறுகிறாள். ஆனால் மனசுக்குள் சந்தோஷப்படுகிறாள். சாசுகே சொல்கிறான், வருவது ஜொன்னின் லெவல் சன்ஸு. இதை அவர் அசால்ட்டாக கண்டுபிடித்துவிட்டார். சன்ஸே வராரு, அவர் தலைமையிலே டஸ்டர் விழுந்துருச்சு. இதை பார்த்த எல்லாரும் இவரால் இதை கூட கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் அவரே அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. என் பேர் கக்காஷி அட்டாக்கே, நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நருட்டோ சொல்கிறேன், எனக்கு ராமன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ராமன்னா ஒரு நூடுல்ஸ்னாங்க. அப்புறம் சாக்குரா சொல்கிறா, எனக்கு இந்த கிளாஸ்லேயே அறிவாக புத்திசாலியாக இருக்க பையனை பிடிக்கும். எனக்கு யாரையும் சாசுகே சொல்கிறேன், எனக்கு யாரையும் பிடிக்காது. சிராக்கில் நிறுத்தணும். அப்புறம் எனக்கு எதிரியாக இருக்க ஒருத்தனை கொல்லணுன்னொடனே கக்காஷி மனசுக்குள்ளே நிறுத்திக்கிறார், இவன் இதை தான் சொல்லுவான்னு. அதுக்கப்புறம் சொல்கிறார், நாளை காலை 5 மணிக்கு யாரும் சாப்பிடாமல் வாங்க, ஒரு போட்டி இருக்கிறது என்று கூறுகிறார். தோத்தவங்களை நாங்கள் கிளாஸுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு கூறுகிறார் படிக்க. அப்புறம் காலை 5 மணிக்கு வந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் அவர் சொல்கிறாரு, 2 பெல்லை எடுத்திங்கன்னா இப்போது டைமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த 2 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சாக்குரா கேட்குறா, அதில் 2 தானே இருக்குது, நாங்கள் இங்கே 3 பேர் இருக்கணும்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, இதில் பாஸ் ஆகி வேறு 2 பேர் மட்டும் தான் கிளாஸுக்கு இதுக்கு போவோம் ட்ரைனிங்க்கு. 3 பேருக்கும் ஸ்டார்ட் ஆகுறாங்க. 3 பேருமே கிளம்ப ஆரம்பித்தோடனே இருக்கா செஞ்சு தேர்ட் ஓகேக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். தேர்ட் ஓகே கேட்குறா, எதற்கு என்னை கூப்பிட்டாய் என்று. நருட்டோட சன்ஸை பற்றி ஒரு வதந்தி வந்திருக்கு. அது என்னன்னா, இருக்கா செஞ்சு சொல்கிறாரு, கக்காஷி இதற்கு யாரும் செலக்ட் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அது சரிதான் சொல்லிட்டு தேர்ட் ஓகாக்கி சொல்கிறாரு. ஆனால் கக்காஷியோடைய பயணம் கடினமாக இருக்குன்னு சொன்னோடனே எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. கக்காஷி கேட்குறான், ஒழிஞ்சிக்கிறது தான் நெஞ்சாவோடைய திறமையா அப்படின்னோடனே நருட்டோ வந்து முன்னாடி சிரிச்சு, நான் அவங்கள நேரடியாக அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். அடிக்கிறதுக்குள்ளேயே கக்காஷி அவ்வளோதான் அசால்ட்டாக ஒரு புக் எடுத்து தலைமை படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு அட்டாக்கையும் அசால்ட்டாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவங்க ஊரோட பாரம்பரிய 1000 years of death அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அப்புறம் நருட்டோ தண்ணிக்குள்ளே போய் வந்துடுறான். நருட்டோ நான் தண்ணியிருந்து அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஷூரிக்கன் எடுத்து வெளியில் வீசுகிறான். அந்த கக்காஷி 2 விரல்ல அசால்ட்டாக பிடிச்சிடான். பிடிச்ச உடனே நருட்டோ எப்படி பிடிச்சிக்கன்னு கேட்குறான். நான் கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணேன்னு. திடீர்னு பார்த்தா உள்ளேருந்து 7 ஷேடக்லாம் நருட்டோ வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து மல்டி ஷேடக்லாம் ஒரு 3 பேர் தான் வருவாங்க. இப்போ அடித்து பழக்கிறதுக்காக வராங்க. என்னன்னு பார்த்தா கக்காஷி சென்ஸ் புக்கை வச்சிட்டாரு, டஃப்பாக இருக்கும் போல் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்னாடிலேருந்து ஒரு நருட்டோ வந்து பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே மிரண்டார். இப்போ ஒரு நருட்டோ க்ளோன் வந்து அடிக்கலான்னு அதுவும் தெரியுது. அந்த இதில் இன்னொரு க்ளோன் நருட்டோ இருக்கான். என்னென்னு பார்த்தா கக்காஷி சென்ஸை சப்ஸ்டியூஷன் ஜூத்து போட்டு தப்பித்து விட்டார். சப்ஸ்டியூஷன் ஜூத்துனா ஆள் மாற்றம் செய்வது, மரத்தை மாற்றம் செய்வது, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை மாற்றம் செய்வது. இப்போ எல்லாரும் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் கலந்ததுக்கப்புறம் நருட்டோ மட்டும் நினைக்கிறான். பக்கத்தில் மரத்தில் பெல்லை பார்க்குறான். பெல்லை பார்த்தோன்னே இதை எடுக்க போகிறான். கையில் மாட்டிக்கிறான் நருட்டோ. அதுக்கப்புறம் பார்த்து இருக்கணும் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்கிறாரு. சாசுகே குணாயத்துக்கு வீசுறான். அது இந்த பக்கம் அடித்து கக்காஷி அடிச்சிச்சு. இதை அட்டாக் பண்ணிச்சா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.